श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः। अडियन् धन्यवाद। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितात्मिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निदत्तां सदा हृदि அர்த்தம் குருபரம்பராயை நமः. பர்யந்தம் பொதுவாக ஞானம் ரெண்டு விதமாக இருக்கும். ஒண்ணு தர்மி ஸ்வரூபம், இன்னொன்னு தர்மபூத ஞானம். இந்த தர்மிஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம் அவாவாவது ஆத்மாவுக்கு தான் அது பிரகாசிக்கும், இன்னொருத்தருக்கு பிரகாசிக்காது. அவாவாளுக்கு தான் அது பிரகாசிக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாயிருக்கு. தர்மபூத ஞானம் மாத்திரம் அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். எப்ப ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னாக்கா, தன்னுடைய விஷயம் எப்ப பிரகாசிக்கிறதோ அப்பதான். அதனால அது ஸ்வயம் பிரகாசம்ன்றதுதான் சித்தாந்தம். சில பேர் அணுவிவசாயாத்மகம்னா சொன்னாங்க. அப்படின்னா சொன்னாக்க அது தவறு. ஏன் அப்படின்னா அனவஸ்தா தோஷம். அது அனவஸ்தா தோஷம், அனவஸ்தையா போயிடும். இந்த மாதிரி அனவஸ்தைன்ற தோஷமே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு சாதிச்சிட்டார். இப்போ அதுக்கு மேல அங்க ஒரு லட்சணம் என்ன சொன்னோம்? புத்தி அப்படின்னாக்கா விவகார ஹேதுன்றதுதான் புத்தி. விவகாரம், நான் இந்த கடத்தை நான் பார்க்கிறேன், அதனால இது கடம் அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்படி என்னால் அறியப்படுவதுதான் அயம் கட்டா அப்படின்னு விவகாரம் வருது. அந்த ஞானம் தானே பிரகாசிக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டோம். அதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறான். விவகார ஹேது ஞானம் அப்படின்னு சொல்றது சரிதான், ஆனால் ஆன உபாதானாதி விவகார ஹேத்து கூட ஞானம் ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு வஸ்துவை கீழே போட்டு விடுறது, ஒரு வஸ்துவை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஞானம் விவகாரம்னா இருக்கே, அதெல்லாம் கூட ஒரு ஞானம் தானே. அந்த ஞானம் இந்த விவகார ஹேத்துவான ஞானத்தை காரணம் வேறுபட்டது. நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கே, அது ஒரு ஞானம், அதுதான் விவகாரம். நான் கடத்தை அறிந்து கொள்வதால் இது கடம், இது படம் அப்படின்னு ஒரு விவகாரம் வருதோ இல்லையோ, அது ஞானம் சொன்னீங்க, அது ஸ்வயம் பிரகாசம் சொல்லிட்டீங்க. ஆனால் ஆனந்த் உபாதானம், ஒரு வஸ்துவை விட்டுறது, ஒரு வஸ்துவை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விவகாரத்துக்கு கூட ஒரு ஹேத்துவா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அது ஸ்வயம் பிரகாசம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு பெரியவா சொல்லி கொடுக்குறா. என்ன சொல்லி கொடுத்தா? இந்த வஸ்து நல்லது, இதை எடுத்துக்கோ, இந்த வஸ்து கெடுதல், இதை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப நாம அந்த வஸ்துவை எடுத்துக்கிறதோ அல்லது ஹேயமான வஸ்துவை தள்ளிடுறதோ, இது எப்பொழுதும் நிக்கிறது. பெரியவா சொல்லி கொடுத்தது இது ஸ்வயம் பிரகாசம் இல்லையே. அதனால ஆனோபாதானாதி விவகார ஹேதுவான ஞானம் இருந்தே, அந்த ஞானம் ஸ்வயம் பிரகாசம் இல்லை, ஸ்வயம் பிரகாசம் இல்லை. அதனால நீங்க சொன்ன பொதுவான விவகார ஹேத்துவா இருக்கக்கூடியது கடாதி விவகார ஹேத்து வேற, ஆனோபாதானாதி விவகார ஹேத்து வேற. அதனால இது வேற வேற இதுதான் இருக்கு. இப்ப நியமமும் இல்லையே இந்த இடத்துல, இது ஸ்வயம் பிரகாசமா தான் இருக்கணும்னுட்டு. அதனால நீ என்ன சொல்லணும்? இப்போ புத்தி லட்சணமான ஞானம் விவகார ஹேத்து, கடாதி விவகார ஹேத்துவார ஞானம் இருக்கு பாருங்க, அது சாமான்யமானது. ஆனோபாதானாதி விவகார ஹேத்து ஞானம் விசேஷமானது. அந்த வஸ்து விசேஷ விஷயம். இது விஷமா இருக்குது, விஷத்தை எடுத்துக்க கூடாது
இது நீ கெட்ட வஸ்து, இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஞானம்னா அது வேற. அந்த வஸ்து விஷயமானது பொதுவான வஸ்து விஷயக்க ஞானமும் விசேஷமான வஸ்து விஷயக்க ஞானமும் வேற வேற. அதே மாதிரி அந்த காலம் வேற வேற. கடம், நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் சொன்னான், அது சாமான்யமா ஞானம். ஆனால் இந்த கடமானது யாரும், நான் காவேரிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காவேரியில போனா ஸ்ரீரங்கத்துல அங்கங்க நம்ம தீர்த்தாமாடுற இடத்துலயே அவெல்லாம் என்ன பண்றாருன்னா அபர் கைங்கரியம் தான் பண்றவா இருக்கா. அவ என்ன பண்றா, தன்னுடைய அந்த கடம்னா உபயோகப்படுத்தின கத்தி பானை அதெல்லாம் அதை அப்படியே அங்க சில பேர் போட்டு போயிடுவோம். இப்போ அயம் கடவகம் ஜவனாமின்ற ஞானம் வந்தது. ஆனால் அயம் கடக உபாதேயா என்ன அப்படின்னு ஞானம் வரைச்ச அது பயங்கரவாதமா வராது. விவேக ஞானம் அது பின்ன விஷயம், பின்ன காலம். இது இந்த கடமாவது எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்லாம் கேள்வி வரைச்ச சுயம் பிரகாசமா இருக்காதே. அதனால நீங்க புத்தி லட்சணம், புத்திக்கு என்ன லட்சணம் சொல்றோமோ அதை கொண்டு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ஆனோபாதான லட்சணம் இருக்கு பாருங்க, ஞானம், விவகார ஞானம், அந்த ஞானமானது ஸ்வயம் பிரகாசமா இருந்தே ஆகணும்னு நியமம் இல்லை. அது ஸ்வயம் பிரகாசமா இல்லாட்டாலும் ஒண்ணும் தோஷம் கிடையாது. அதனால இந்த திருஷ்டாந்தத்தை நீ எப்படி சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சுவாமி என்ன பண்றாருனாக்கா இன்னும் விசேஷமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றாரு. சர்வஜ தீவத்து அப்படின்னு சாதிச்சுட்டாரு. பரமாத்மாவனுடைய ஞானம் இருக்கே அது எப்படியோ அப்படி. ஏன்னா சர்வேஸ்வரன் ஜெகத்காரன் பூதம், அவனுடைய ஞானம் மாறி. இது நாங்க சொல்லல, ஏன் சர்வஜ சர்வவித்து அப்படின்னு ஸ்ருதிய சொல்றது. அது சர்வஜா அப்படின்றதுக்கு சமஷ்டி சிருஷ்டி வேத்தான்னு அர்த்தம். சமஷ்டி சிருஷ்டி விஷயகமான ஞானம் இருக்கிறவன் சர்வஜன். சர்வவித்துனாக்க ஜஷ்டி விஷயகமான ஞானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும்னுட்டு இது ஒரு பட்சம். சுதப்பிரகாசிகையில இன்னொரு பட்சம்னு சொல்லிருக்க. சர்வவித்துனாக்கா அவாக்கு சமஸ்த காமன் அப்படின்னு அனைத்தையும் அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு பண்ருக்க. இதுவும் ஒரு அர்த்தம், அதுவும் ஒரு அர்த்தம். ஆண்கள் ஒத்துன்றதுதான் அது போட்டோம். ஆனா இங்க சர்வஜா சர்வவித்துனாக்கா சமஷ்டி சிருஷ்டி வேத்தா வியஷ்டி சிருஷ்டி வேத்தா அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால இது எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் அறிந்தவன் எப்படி அறிந்து கொள்கிறான்? ஸ்வயம் பிரகாசமாகவே இருக்கக்கூடிய தன்னுடைய ஞானத்தினால அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். அத மாதிரிதான் நம்முடைய ஞானம் கூட ஸ்வயம் பிரகாசம். ஒரே ஒரு வித்தியாசம், நமக்கு கர்ம சம்பந்தம் இருக்கு, பகவானுக்கு அது கிடையாது. அதனால சர்வதா யோகேத் யோக சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதஹ அப்படின்னு இருக்கு. அதனால எப்பொழுதுமே அவன் அறிந்து கொள்கிறான், எப்பொழுதும் அவனுக்கு பிரகாசிக்கிறது. அந்த ஞானம் சுயம் பிரகாசம் தானே. அதை வச்சுட்டுதான் இங்க ஈஸ்வரனுடைய ஞானத்தை வச்சுட்டே ஜீவனுடைய ஞானம் கூட அப்படி இருந்தது அப்படின்னுட்டு சுவாமி சாதிச்சார். அதுக்கு அவ என்ன கேள்வி கேட்டா, ஏன் ஜீவனுடைய ஞானம் இன்னொரு ஞானத்தினால தெரிஞ்சுக்கலாமே, லோகத்துல அது இருக்கு. எப்படி இருக்குன்னாக்கா, நேற்றுதான் ஒரு விஷயம் சொன்னோம். என்னன்னா, ஒரு ஆச்சாரியனுக்கு ஞானம் இருக்கு அப்படின்ட்டு அனுமானம் பண்றான். அனுமானம் பண்றதுனால என்னுடைய ஞானத்துக்கு ஆச்சாரியுடைய ஞானம் விஷயமாகிறது. அந்த மாதிரி சிஷ்யன் விஷயம் விஞ்ஞாபனம் பண்றான். விஷயம் சதசர சொல்றதை பார்த்துட்டு சுவாமி என்ன பண்ணுவ, நாங்க சதசர விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப சுவாமி சொல்லச்சேவே இவனுடைய யோகியதை எவ்வளவு, இவனுடைய ஞானம் எவ்வளவுன்னுட்டு புரிஞ்சுட்டு விடுவார். புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டுட்டு எங்க மூஞ்ச பார்க்க மாட்டார், எங்கேயோ கவனிச்சுட்டு இருப்பார், நான் ஒண்ணுமே கவனிக்காத மாதிரி. ஏன் அப்படின்னாக்க, நாங்க பயந்துட கூட அவன் மூஞ்சியே பார்த்துட்டே இருந்தாக்கா அப்ப எங்களுக்கு பயம் வந்துடும் முடியும்.
சுவாமி பார்த்துட்டே இருக்க, நம்மளால பதில் சொல்லாட்டா என்ன பண்றது அப்படின்னு வந்துடும் இல்லையோ. அதனால சுவாமி எங்களை கவனிக்க மாட்டார், எங்கேயோ பார்த்தார், கேள்வியை கேட்டுட்டு எங்கேயோ பார்த்தார். நாங்க விஷயம் சொன்னோம்னாக்கா அந்த பதில் சொன்னோம்னாக்கா சரியா இருந்தா தலையாட்டுவேன் கையாட்டுவேன், இல்லாத போனாக்கா சொல்லி கொடுத்தேன். இது இப்ப பாருங்க, நான் அடியனுடைய ஆச்சாரியருடைய ஞானத்தை அறிந்து கொண்டு அவர்கிட்ட நான் சேவிக்கிறேன், அவர்கிட்ட எனக்கு ஞானம் வேணும்னு பிரார்த்திக்கிறேன். சுவாமியோ என்னுடைய ஞானத்தை அறிந்து கொண்டு எனக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சாதிக்கிறார். இப்ப ஒருத்தருடைய ஞானம் இன்னொருத்தருடைய ஞானத்துக்கு விஷயமாகிறது இல்லையோ, அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு கூட ஒரு ஞானத்தினால சுயப்பிரகாசமா இருக்கட்டும், இன்னொரு ஞானத்தினால தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னுட்டு அவ கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, பெருமாள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார், தன்னுடைய ஞானத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கல, அனைத்தையும் அறிந்து கொள்கிறார், தன்னுடைய ஞானத்தை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஆயிடும். தன்னுடைய ஞானத்தை மட்டும் அறிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்போ ரெண்டு ஞானம் இருக்குதுன்னு ஆயிடும் பெருமாள். ஒண்ணு சுயம்பிரகாசமா வர்ற ஞானம் ஒண்ணு, இன்னொன்னு தன்னுடைய ஞானத்தை அவர் தெரிந்து கொள்ளையோ அதுக்கு இன்னொரு ஞானத்தினால அறிந்து கொள்வார். அப்ப இன்னொரு ஞானத்தினால அறிந்து கொள்கிறார் இல்லையா, அப்ப என்ன ஆகும், அந்த இன்னொரு ஞானமானது எப்படி அவருக்கு பிரகாசிக்கும், அதுக்கு ஒரு ஞானத்தை கல்பிக்கணும். இப்படி ஒண்ணு மேல போக வேண்டிய போச்சுன்னாக்கா அனவஸ்தா தோஷம் வந்துடும், எல்லையே இருக்கா, முடிவே இருக்காது, இது தோஷம் வந்துடும். அதனால பெருமாளுக்கு ரெண்டு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு, இவ்வளவு கேள்வி கேட்கிற கார்த்திகன் வைசேஷிகன் கூட ஈஸ்வரன் அனுமானத்தினால சித்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நித்தியமான ஒரு ஞானம் தான் இருக்குன்னு அதையும் கற்பிக்கிறான். வைசேஷிகன் ஈஸ்வரனுக்கு நித்தியமான ஞானம் இருக்கு, அது கூட ஒரே ஒரு ஞானம் தான். ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க, நீங்க 2-3 ஞானம் வச்சுட்டாக்க கௌரவம் வந்துடும், ஒவ்வொன்றுத்துக்கும் பல பல விதமான ஞானம் இருக்கு அப்படின்னு வந்துடும் அது. அதனால ஒரே ஞானம் தான் பகவானுக்குன்னு அவனே கற்பிக்கிறான். நீ அனுமானத்தினாலேயே அந்த மாதிரி கற்பிக்கிட்ட, நாங்க என்னது சாஸ்திரீக சமதிகமியமான ஞானத்தை உடையவர்கள். சாஸ்திரம் என்ன சொல்றது, பகவானுக்கு சுயம்பிரகாசமான ஞானம், அது பிரசுதா புராணி பிரஜா பிரசுதா புராணின்னுட்டு பிரகதாத்மிக மண்டலத்தில் இருக்கிறதாக நியாய சித்தாந்தனத்தை உதாரிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதனால பிரசுதான்னாக்க அப்படியே பரவி இருக்குது தர்மபோத ஞானம் பகவானுக்கு. புராணி நித்தியமானதுன்னு அர்த்தம். நித்தியமான பகவானுடைய தர்மபோத ஞானம் அப்படியே பிரசுதா பரவி விஸ்தாரமா இருக்கு, விபுவா இருக்குன்னு அர்த்தம். அதனால சாஸ்திரமே சொல்றது அது. அதனால நாங்கெல்லாம் உபனிஷத் சொல்றத ஒத்துக்கிறவா. எங்களுக்கு 2 ஞானம் இருக்கு, 3 ஞானம், நீ அனுமானத்தினாலேயே ஒரே ஞானம் தான் சாதிக்கிட்ட, நான் எதுக்கு 2 ஞானத்தை ஒத்துக்கணும்? அதனால அது இல்லை, அதனால பிரமாணம் இல்லை. ஆகையினால பகவானுடைய ஞானம் சர்வஜனா இருக்கான், நித்தியமா இருக்கு அந்த ஞானம், அது எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. அது மாதிரிதான் ஜீவனுடைய ஞானமும் பிரகாசிக்கும். அதனால இந்த உதாரணத்துக்கு உங்களால ஒன்னும் சமாதானம் சொல்ல முடியாது அப்படின்னு பதில் சொன்னோம். அதுக்கு மேல அவ ஒரு விஷயம் கேட்கிறா. இப்போ நீயே சொன்ன எஸ் சர்வஜன் சர்வவித்து அப்படின்னு இருக்கு. சர்வஜன் அப்படின்னாக்கா சமஷ்ட சிருஷ்டி வேஸ்தா, இது சர்வவித்துனாக்க 8 சிருஷ்டி வேஸ்தா அப்படின்னு நீ சொல்லிருக்க. இப்போ சமஷ்டி சிருஷ்டியே அறிந்தவன் வெஷ்டி சிருஷ்டியே அறிந்தவன் சொல்ற ஒரு கோழியோ, இப்ப இது 2 வேற வேற ஞானம் தானே, 2 ஞானம் தானே இருக்கு. இப்போ ஏன் அப்படின்னாக்கா சமஷ்ட சிருஷ்டின்னா என்ன அர்த்தம், பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கே, அதுக்கு முன்னாடி எது எது சிருஷ்டிக்கப்பட்டதோ அதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி. அதே வெஷ்டி சிருஷ்டின்னு என்ன அர்த்தம், பிரம்மாண்ட சிருஷ்டி இருக்கே, பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்சு பிரம்மாண்ட சிருஷ்டி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வருதுதான் வெஷ்டி சிருஷ்டின்னு சொல்லுவோம்.
அதனால பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி, அதன் பிறகு வருவதெல்லாம் விஷ்டி சிருஷ்டி. இப்போ சமஷ்டி சிருஷ்டி இருக்கிறதே வெஷ்டி சிருஷ்டி இல்லையே, நாமெல்லாம் வெஷ்டி சிருஷ்டி, நாம சமஷ்டி சிருஷ்டி அப்போ இல்லவே இல்லை. அது எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அத சுத்தமான சூரியன் வெளிச்சம், சுத்தமான நெருப்பு, சுத்தமான ஆகாசம், சுத்தமான வாயு, சுத்தமான ஜலம், சுத்தமான பிருத்திவி, அதுல மிஸ்ரம் கிடையாது, மிஸ்ரம் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததே கிடையாது. அது எப்படி இருக்கும்னு கூட நினைச்சு பார்க்க முடியாது. வெஷ்டி சிருஷ்டியில தான் இது. சத்வித்தியில இதுக்கு அழகான உதாரணம் சொல்லி காமிக்கிற உத்தாளகர் தன்னுடைய பிள்ளை ஸ்வேதகேதுவுக்கு. யதக்னே ரோஹிதம் ரூபம் தத் தேஜஸ யத் சுக்லம் தது அபான் யத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இவரும் வெஷ்டி சிருஷ்டியில தான் பிறந்திருக்காரு இல்லையா, குருவும். சிஷ்யனும் அப்படிதான். அப்ப சிஷ்யனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, நெருப்பு எரியறது பாரு, நெருப்பு எரியச்ச அதுல சோப்பா இருக்கு பாருங்கோ, அது தேஜோபூதம், அதனுடைய வர்ணம், அது ரூபம். அது எது வெளுப்பா இருக்கோ அது ஜலத்தினுடைய ரூபம். அது எது கருப்பா இருக்கோ அது பிருத்திவியினுடைய ரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா வெஷ்டி சிருஷ்டியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். சமஷ்டி சிருஷ்டியில நாம எதையும் பார்க்கவே இல்லை. அதனால அந்த பிரக்கிரியில தானே பார்க்கணும். அதனால பிரம்மா சமஷ்டி சிருஷ்டி இருக்கும் பொழுது வெஷ்டி சிருஷ்டி இல்லை, வெஷ்டி சிருஷ்டி இருக்கும் பொழுது சமஷ்டி சிருஷ்டி இல்லை. அதனால அது வேற ஞானம், இது வேற ஞானம், இப்படி ரெண்டு ஞானம் இருக்குது. அது பிராமாணிகம். நீங்களும் தான் ஒத்துக்கணும், நாங்களும் தான் ஒத்துக்கணும். நீங்க சாஸ்திரிக சம்மதிங்கன்றீங்கோ, நாங்க அனுமானிக்கோம்னு சொல்லிக்கிறோம். எப்படியாதான் என்ன, இது உண்டு. ரெண்டு ஞானம் இருக்கு. இந்த ரெண்டு ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாக்கா அத மாதிரிதான் இங்கேயும் நாம் சொல்ற மாதிரி இருந்துட்டு போட்டோமே, சர்வஜத்துவம் இருந்துட்டு போட்டோம். அது சிலது சுயம் பிரகாசமா இருக்கட்டும், இல்ல இன்னொரு ஞானத்தினாலேயே வருது. ஒரு ஞானம் அனைத்தையும் அறிவது, இன்னொரு ஞானம் அறிந்த ஞானத்தை அறிவதற்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுவும் தவறு. ஈஸ்வர ஞானமானது நித்தியமானது, எப்பொழுதும் விபுவாக இருக்கக்கூடியது, சங்கோச்ச விகாசம் அற்றது அது. அதனால சங்கோச்சமோ விகாசமோ இல்லாமல் எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடிய ஞானம் அது. அதனால சமஷ்டி விஷய ஞானத்தினாலேயே வெஷ்டி விஷய ஞானமும் அவனுக்கு வந்துடும். இல்லையே, அப்ப இல்லையே இப்ப இல்லையேன்னு கேள்வி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னாக்கா, நீங்க சமஷ்டி சிருஷ்டியில எது எது படைக்கப்பட்டதோ அவைகளை தானே சேர்த்து வெட்டு சிருஷ்டி பண்ற, அவைகளை தான் வெட்டு சிருஷ்டி பண்ற. அவயவவாதத்துல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு புடவையை பார்த்தோம். இந்த புடவை பல வர்ணங்களால இருக்கு. ஒரு புடவையானது பல வர்ணங்களால இருக்கு. அந்த பல வர்ணங்கள்ன்றது எப்படி, பல நூல்கள்ல இருக்கக்கூடிய வர்ணம் ரூபம். பல நூல்களை நான் பார்த்துட்டேன், முதல்லயே பார்த்துட்டேன். புடவைய இது பண்றதுக்கு முன்னாடியே, நெசவால நெய்யறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன்னா அந்த நூல்கள் தான் இந்த புடவையில இத்தனை வர்ணங்களாக தெரியறது அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. இப்போ அந்த முதல்ல நம்ம நூலை பார்த்துட்டோமே, மூல காரணம், அதனாலேயே காரியமான புடவையிலேயே நமக்கு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுள்ளது. இதுக்கு தனியா ஒரு ஞானம் வேணுமான்னா அதனாலேயே தெரிஞ்சுள்ளது. அத மாதிரிதான் இங்கேயும் அவயவத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு விட்டோம்னாக்க அவையவையும் ஞானம் வந்துடுறது. அந்த மாதிரிதான் சமஷ்டி சிருஷ்டியில் இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் நம்ம அறிந்து கொண்டு விட்டோம். பகவான் எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டுறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டாக்க அப்ப என்ன ஆகுது, வெஷ்டி சிருஷ்டியில கூட அதே வஸ்துக்கள் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அப்போ தனித்தனியா இருந்தது, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பண்ற. எல்லாம் திருவுட்கரணமோ பஞ்சீகரணமோ சப்தீகரணமோ எதையோ ஒண்ணு பண்ணி அதை பண்ற பெருமாள். அவ்வளவுதான். அதை அவர் தெரிஞ்சுக்க முடியாதா? அதனால வெட்டி பதார்த்தங்கள்லாம் கூட இதனாலேயே தெரிஞ்சுக்கலாம். அதனால அதிரிக்தமான
வெஷ்டி விஷயகமான ஞானம் ஒண்ணு இருக்குன்னு நீ கல்பிக்கவே வேண்டாம். இன்னொன்னு, இந்த சமஷ்டி சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அவைகள் தான் வெஷ்டி பதார்த்தத்துல கலந்து கலந்து பண்ணப்படுறதுன்னு தெரிஞ்சு விட்டாக்க அதனாலேயே பேத ஞானம் வந்துருக்கு. சமஷ்டி சிருஷ்டின்னு பிரதக் பிரதகா இருக்கும், வெஷ்டி சிருஷ்டின்னு கலவையா இருக்கும், அவ்வளவுதான் பேதம் தெரிஞ்சிருக்கு. நீ இல்ல இல்ல இது வேற சிருஷ்டி அது வேற சிருஷ்டி, இது வேற பதார்த்தம் அது வேற பதார்த்தம் அப்படி நீ அர்த்தம் பண்ணிண்டியானாக்க அப்ப பெரிய தோஷம் ஒன்று சொல்ற. இந்த வெஷ்டி சமஷ்டி சிருஷ்டியில எப்படி சிருஷ்டிச்ச? தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருதிவி அப்படின்னு சாதிச்சுட்டார். உபநிஷம் சொல்றது இந்த பரமாத்மா கிட்ட இருந்து முதல்ல ஆகாசம், அதுக்கு என்ன அர்த்தம்? சப்த தன்மாத்திரத்துல இருந்து ஆகாசம், ஆகாசத்துல இருந்து ஸ்பர்ச தன்மாத்திரம், அதுல இருந்து வாயு, அதுக்கப்புறம் ரூப தன்மாத்திரம், தேஜஸ், ரச தன்மாத்திரம், ஜலம், கந்த தன்மாத்திரம், பிருத்திவி இப்படி சொல்றோம். இது எப்படி வந்தது? கிரமமா தான் வருது. கிரமமாக முதல்ல ஒரே சமயத்துல எதுவுமே சிருஷ்டிக்கலையே, எதுவுமே ஒரே சமயத்துல சிருஷ்டிக்கப்படல, கிரமமா தான் சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அதுக்கப்புறம் கூட வெஷ்டி சிருஷ்டி பண்ண சேவும் திருவுட்கரணம் பண்ணி பிரம்மாண்ட சிருஷ்டி, பஞ்சீகரணமோ திருவுட்கரணமோ பண்ணி பிரம்மாண்ட சிருஷ்டி. பிரம்மாண்ட சிருஷ்டி ஆன உடனே தஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமஹா அப்படின்னு சொல்லிட்டு சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே அவர் என்ன பண்ற? அவர் மூலமாக ஒவ்வொன்றுத்தியா சிருஷ்டி பண்றாரு சதுர்முக பிரம்மா. கிரமமா தான் இருக்கு. இப்போ முதல்ல சப்த தன்மாத்திரத்தை சிருஷ்டிக்கச்சே ஆகாசம் இல்லை, ஆகாசத்தை சிருஷ்டிக்கச்சே ஸ்பர்ச தன்மாத்திரம் இல்லை. இப்படி வரிசையா பூர்வ தத்துவத்தை சிருஷ்டிக்கும் பொழுது உத்தர தத்துவம் பின்னாடி வர்ற தத்துவம் இல்லைன்றது உனக்கும் தெரியறது எனக்கும் தெரியறது. இந்த மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சுடுச்சோம்னாக்கா அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஞானம் நீ சொல்லுவியா? ஏன்னா அந்த பதார்த்தத்தை முதல்ல தெரியாது, பதார்த்தம் தான் இல்லையே. ஒரு பதார்த்தத்தை சிருஷ்டிச்சுட்டு இன்னொரு பதார்த்தத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த முதல் பதார்த்தம் சிருஷ்டிக்கிட்டு அடுத்த பதார்த்தம் இல்லையோ இல்லையோ. அதனால முதல் பதார்த்த விஷயக்க ஞானம் வேற, ரெண்டாவது பதார்த்த விஷயக்கமான ஞானம் வேற. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கா நீ கல்பிச்சுன்னு போனேன்னாக்கா, இப்படி கல்பிச்சுட்டே போனேன்னா எங்க முடியும்? எத்தனை ஞானம் இருக்கு ஈஸ்வரனுக்கு? நீ பல ஞானங்களுக்கு ஒத்துக்கும்படியா ஆயிடும். இப்ப ரெண்டு ஞானத்தோட முடிஞ்சது. நீ சொன்ன நீ சமஷ்டி ஞானம் வேற வெஷ்டி ஞானம் வேறன்னு சொன்ன. ஆனால் நீ அந்த மாதிரி பேதத்தை பார்த்தியானாக்க ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் கிரமமாக சிருஷ்டி வருது, பல சிருஷ்டிகள். அதுல ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு ஞானம் வரும். அதனால பல ஞானங்கள் வந்துருத்துன்னுட்டு ஈஸ்வரனுக்கு பல ஞானங்கள் உள்ளன அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி எதுக்கு இது மாதிரி கல்பிக்கணும்? இப்படி கல்பிக்க வேண்டாம். இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. எஸ் சர்வைக்க சர்வவித்து சமட்டு சிருஷ்டி வேஸ்தா வெட்டு சிருஷ்டி வேஸ்தா. நீங்க சர்வைக்கன்னா அனைத்தையும் அறிந்தவன், சர்வவித்துனாக்க அனைத்தையும் அடைந்தவன், அறிந்தவன் அடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த கேள்வியே கிடையாது. சமட்டு திருஷ்டி வெட்டு திருஷ்டி எல்லாத்தையும் அறிந்தவன் சர்வஜன். சர்வவித்துன்னா அனைத்தையும் அவாத்து சமஸ்தகாமன் அர்த்தம். அவ்வளவுதான் வந்து பச்சு. இந்த கேள்வியே வராது. அதனால ஞான பேதத்தை நீ எதுக்கு கல்பிக்கணும்? இன்னொன்னு, ஜீவனுக்கு ஒரே ஞானம் தான் இருக்குது, அது நித்தியம்தான் அது அப்படின்னு எங்க சித்தாந்தம். ஒரு ஞானமே அவாந்தர பேதத்தை கல்பிச்சுக்கிறது, அவாந்தர பேதத்தை கல்பிச்சுக்கிறது. நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு, நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் வச்சு நாம் என்ன பண்றோம்? சாகித்யத்தை படிக்கிட்டு சாகித்ய ஞானம், மீமாம்சையை வாசிக்கிட்டு மீமாம்ச ஞானம், நியாயம் வாசிக்கிட்டு நியாய ஞானம், வேதாந்த வாசிக்கிட்டு வேதாந்த ஞானம். ஆனா சம்ஸ்கிருதம்ன்றது விபுலம். அதுல இருக்கிறதுல நம்ம பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதானே. அதனால ஜீவனுக்கே ஒரே ஞானம்
அது நித்தியமா இருக்கு, அது விபுதான். ஆனாலும் கூட கர்ம பந்தத்தினால நமக்கு சுருங்கி சுருங்கி வருது அப்படின்னு சொல்றோம். ஜீவனுக்கே அப்படின்னாக்கா ஈஸ்வரனுடைய ஞானம் இது கைமதிக ஞானம் ஸ்வதக சிதிச்சிடும். ஏன்னா அவன் சர்வஜன், அவனுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எந்த ஞானம் எந்த தோஷமும் இல்லாததுனால எந்த விஷய ஞானம் வந்தாலும் அவனுக்கு சுயம் பிரகாசமா விபுலமாக பூர்ணமா இருக்கும். அத மாதிரிதான் நமக்கும் நம்ம ஞானமும் தபபூத ஞானமும் அப்படிப்பட்டதுதான். ஆனால் சம்சார பந்தம்ன்றதுனால நமக்கு வரதில்லை, தெரியறது இல்லை. அதனால சர்வஜத்துவன்றது இது ஒரு ஞானம் தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அவ திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறா. விரல் நுனி இருக்கு, விரல் நம்ம விரல் நுனி இருக்கே, அந்த நுனி எல்லாத்தையும் சொல்றது. நம்ம ஆள்காட்டு விரலால ஏதோ நம்ம விரல் 5 விரல் இருக்கு, இல்ல 10 விரல் இருக்கு, அதால ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்றோம். எல்லாத்தையும் சொல்ற விரல் தன்னுடைய நுனியை தானே தொட்டுக்குமா? தன்னுடைய நுனியை தானே தொட்டுக்குமா? இது பாட்ட மீமாம்சகன் உதாரணம் சொல்லியிருக்கான், ஸ்ரீவாட்சத்தில் அதை சொல்லியிருக்க. அதனால தன்னுடைய விரலை தன்னுடைய நுனியை தானே தொட்டுக்க முடியாதா? இல்லையா, தொட்டுக்க முடியாது. என் கண்ணை நானே பார்ப்பேனா? அத மாதிரிதான் இது. அத மாதிரி பகவானுக்கு ஞானம் சர்வஜன்தான். ஆனால் அவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு எல்லாத்தையும் அறிந்துகிற சர்வஜனான பகவானுக்கு தனக்கு வந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு ஒண்ணு வேணும். அதனால ஒரு ஞானம் ஞானம் சர்வஜனா இல்லை, அது சுயப்பிரகாசமா இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ஞானத்தையும் அறிவிட்டோம் அப்படின்னுட்டு அவ ஒரு கேள்வி கேட்கிறான். இப்படிதான் வச்சுக்கலாமே. சர்வஜத்துவம்னாக்க எந்த ஞானம் அவனுக்கு வரதோ அதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் அறிந்து கொண்டவன். அந்த ஒரு ஞானம் மாத்திரம் இன்னொரு ஞானத்தினால வரும். அதனால ஒண்ணு தெரியாது, மீதி எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி 2 ஞானம் ஒத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா, அதுவும் நீ ஒவ்வொரு பதார்த்தம் எடுத்துக்கோங்க, கர்ம பதார்த்தங்கள், அது நீங்க சங்கோஜம் பண்ணிட்டே வந்தாக்கா எல்லாருமே சர்வஜானம் தான் அப்படின்னாக்கா, இப்ப பகவான் ஒரு ஞானம் தெரியாது, மீதி எல்லா ஞானமும் பகவானுக்கு வரும், அவன் சர்வஜன் நீ சொன்ன. இப்ப ஒரு பதார்த்தத்தை தான் நீ சங்கோஜம் பண்ணின, ஒரு விஷயத்தை தான் பகவான் தெரிந்து கொள்ளவில்லை, மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டான், அதனால அவன் சர்வஜன் அப்படின்னு நீ சொன்ன. அப்படி சொன்னாக்கா நாங்க திருப்பி கேட்கிறோம், ஒருத்தனுக்கு பகவான் ஒரு ஞானம் தான் அவனுக்கு தெரியாது, மீதி எல்லாம் தெரியும், சர்வஜன். இன்னொருத்தவன் இருக்கான், அவனுக்கு 2 ஞானம் தான் தெரியாது, மீதி எல்லாம் அவனுக்கு தெரியும். இன்னொருத்தவன் தான், அவனுக்கு 3 ஞானம் தான் தெரியாது, மீதி எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டே போனாக்கா பல சர்வஜான் வந்துருவா. பல சர்வஜான், ஒரு சர்வஜன் எங்க சித்தாந்தத்துல பெருமாள் உண்பிதான் சர்வஜன், மீதி எல்லாருமே சர்வஜான் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு சுவாமி தேசிகன் அதிகாரசாராவில் சாட்சியிருக்கார். தத்வார்த்த ஞானபாரம் கமயதி விஷதம் அந்நதீக்ஷியம் அந்நத்து ஈக்ஷியம் விமுக்தௌ அப்படின்னு சாதிச்சிருக்கார். கடைசியில சாதிக்கிறார் 556வது ஸ்லோகம் அதுல சாதிக்கிறார். 54வது ஸ்லோகம் ஞாபகம், அதுல சாதிக்கிறார் அந்நதீக்ஷியம் விமுக்தௌ அப்படிங்கிறார். நமக்கு உபதேசம் வாங்கிக்கிறோம், எது எது நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அது அத்தனையும் நாம தெரிஞ்சுப்போம், எதை எது தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நாம தெரிஞ்சுப்போம். எது முக்கியம், தத்துவார்த்த ஞானபாரம் தெரியுது, அது வருது. தத்துவார்த்தத்தினுடைய ஞானம் இருக்கே, அதனுடைய கரையே அடைஞ்சிருவான், பாரங்கதனா இருப்பான். ஆனால் எல்லாமே அறிந்து கொள்ள முடியாது. அந்நதீக்ஷம் விமுக்தம், மோட்சத்தை செய்யறதான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சாதிக்கிறார்கள். அதனால எதுல நமக்கு தெளிவு வேணுமோ அது தெரிஞ்சா போரும்.
எதுல தெளிவு தேவையில்லையோ அது வேண்டியது இல்லை. இங்கேயே சாதிக்க போற எந்த இடத்துல நான் ஸ்பஷ்டமா சொன்னனோ அப்படியே எடுத்துக்கோங்க, எந்த இடத்துல நானும் தொடாம விட்டுட்டோனோ அப்படியே விட்டுருங்கோ அப்படின்னு சாதிக்க போற கருதி சரத்துல முடிக்கிச்சே. அதனால சர்வஜன்றது பகவானை தவிர்த்து யாரும் கிடையாது. எல்லாருக்கும் எதுவும் ஒரு நியூனத்தை உண்டு. அதனால இப்படி நீ ஒரு ஞானம் இல்ல மீதி எல்லா ஞானமும் தெரியும் அப்படின்னு சொன்னா அப்ப 2 ஞானம் இல்ல மீதி எல்லாம் தெரியும், 3 ஞானம் இல்லை. இந்த மாதிரி வரிசையா போகும். ஏகோண சர்வஜன் பகவான், வியூண வியூண ஊனம், ஊனம்னா இல்லைன்னு அர்த்தம். வியூண சர்வஜன், 2 தெரியாதது மீதி எல்லாம் தெரியும், 3 தெரியாதது எல்லாம் தெரியும், இப்படின்னு சொல்லிட்டே போனா எத்தனை சர்வஜாள். அதனால பகவானுடைய ஞானம் சர்வ விஷயகமா இருக்கும், ஸ்வபிஷேகமாவும் இருக்கும், தன்னுடைய ஞான விஷயமாவும் இருக்கும், அனைத்து விஷயக ஞானமாவும் இருக்கும். இதுதான் ஸ்வயம் பிரகாசம். அதனால ஜீவஞானத்துக்கு கூட ஸ்வயம் பிரகாசத்துவம் அங்கீகரிச்சுதான் ஆகணும் இது அப்படின்னு சாதிச்ச. அதுக்கு இன்னொரு ஒரு பிரமாணம் சொல்ற, தாராவாகிக ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாராவாகிக ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த ஜலத்தை பார்த்துட்டே இருக்கும், அந்த ஜலம் பிரவாகம்னு வரும், பிரவாகமா வரைச்சு ஒரே மாதிரி ஜலம் போயிட்டே இருக்கும், பிரவாகம் ஒரே மாதிரி ஜலம் போயிட்டே இருக்கும். ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல நாம என்ன சொல்லுவோம், ஒரே மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றோம். அந்த பிரவாகம் ஒரே மாதிரி இருக்கு, அது ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அதுதான் பிரவாக நித்தியம்னு சொல்றோம், மாறிட்டே இருக்கும் அது பிரவாகம். அந்த ஜலம் வேற வேற தானே, முதல்ல வந்த பிரவாகம் ஜலம் வேற, அடுத்த வர்ற ஜலம் வேற, அதுக்கடுத்த வர்ற ஜலம் வேற, அப்படிதான் வருது. அத மாதிரி தாராவாகிக ஞானம்னா ஒரு கடத்தையே பார்த்துட்டு இருக்கணும். ஐம்படகா 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 ஐம்படான்னு எனக்கு ஞானம் வந்துட்டே இருக்கு. இப்ப முதல்ல வந்த அயங்கடகான்ற ஞானத்தினுடைய இது வேற, ரெண்டாவது வந்த ஞானம் கடன்றது அது கூட அபூர்வார்த்தம். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு அபூர்வமான விஷயம் தெரியுது. இத தாராவாகிக ஞானம்ன்ற அது முதல்து எப்படியோ கடைசி பரியந்தம் அப்படிதான் அது. ஆனால் நான் முதல்ல கடத்தை பார்த்தேன், 2வது வாட்டி பாக்குறேன், 3வது வாட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல முதல்ல பார்த்தனாலயோ அப்ப எனக்கு கடம் தெரியல, 2வதுக்கு தெரிஞ்சுது, இல்ல 2வது முதல்தும் தெரியல, 3வது தெரிஞ்சுது, அப்படி நம்ம சொல்றது இல்லை. வேற என்ன வருது அப்படின்னா, எல்லா கடமும் தெரிஞ்சுட்டே இருக்குது. எல்லா காலத்திலையும் ஒரே கடத்தை நீங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, எத்தனை வாட்டி பார்த்தாலும் தாராவாகிக ஞானத்துல எல்லாவற்றும் அந்த எல்லா க்ஷணத்திலையும் கடம் தெரிஞ்சுட்டேதான் இருக்கு, தெரிஞ்சுட்டே இருக்குது. அப்போ இது ஸ்வயம் பிரகாசம் ஒத்துண்டுதான் ஆகணும், இது ஒத்துண்டே ஆகணும். இது இல்லாத போனா என்ன அர்த்தம், ஒரு ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் சித்திச்சு கொடுத்து அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு மீதி ஞானங்களுக்கெல்லாம் ஸ்வயம் பிரகாசம் சித்திச்சிடும், தோஷமே கிடையாதுன்னு ஆயிடும். அதுதான் சரி. நீ இப்போ ஒரு ஞானத்துக்கு இன்னொரு ஞானம் வேணும்னு நீ சொல்ற, நீ ஸ்வயம் பிரகாசம் கிடையாது எதுவுமே, ஞானம்னு வந்துருச்சுன்னாக்கா அந்த ஞானம் எனக்கு தெரியறது அப்படின்றதுக்கு இன்னொரு ஞானம் வேணும்னு சொன்னேன். இப்ப தாராவாகிக ஞானத்துல என்னாச்சு, ஐம்படகா ஐம்படகா ஐம்படகான்னு சொல்லிச்சு, ஒவ்வொரு ஞானமும் எனக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கு. இப்ப தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், முதல் க்ஷணத்துல பாக்குற ஐம்படகான்ற ஞானம் அது ஒரு ஞானத்தை எதிர்பார்க்கறது, அது வந்துருச்சு. 2வது க்ஷணத்துல நான் அந்த ஐம்படகான்னு பாக்குறேன், அப்ப திருப்பி அதுக்கு ஒரு ஞானம், இப்படி கல்பிச்சுட்டே நீ போயிட்டே இருக்கணும். முதல் ஞானம், முதல் க்ஷண ஞானம், அதுக்கு ஒரு ஞானம், 2வது க்ஷணம் ஞானம், அதுக்கு ஒரு க்ஷணம். எங்க போய் இது முடியும், அனவஸ்தாதோட மாதிரி இருக்குது. ஆனால் நீ தாராவாகிக ஞானத்துல முதல் ஞானமும் ஸ்வயம் பிரகாசம், அனைத்து ஞானங்களும் ஸ்வயம் பிரகாசம், அது அப்படிதான் அங்கீகரிச்சு ஆகணும். இது அனுபவீக வேத்தியம், அனுபவத்தினாலேயே தெரிகிறது.
அனுபவத்தினாலேயே அது தெரியுது. எனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தைய பாக்குறேன், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் என் குழந்தை எனக்கு புதுசு புதுசா அர்த்தம் தெரியுது. எனக்கு அப்படி விளையாடுறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த குழந்தைய பார்க்காம நம்மளால இருக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு க்ஷணத்திலையும் குழந்தைய பார்க்கிற சமயத்துல நமக்கு வர்ற ஞானம் இருக்கு பாருங்க, பிரகாசிச்சுட்டே இருக்கு. அது மனசுக்குள்ள நிக்கிறது. எந்த காலத்திலயோ பிறந்த குழந்தை விளையாடினதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அது அத்தனையும் ரசிச்சு ரசிச்சு இன்னைக்கும் சொல்றோம். இப்ப இத மாதிரி தாராவாகிக ஞானம் ஒரு கடத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கடத்தையே பல சமயம் பல க்ஷணங்களுக்கு ஒரே மாதிரி எங்கேயும் கண் எடுக்காம வேற இடத்துலயும் பார்க்காம அந்த கடத்தை வண்டியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அது நமக்கு ஸ்பஷ்டமா பாக்குறதே. அதனால இந்த மாதிரிதான் நம்ம ஒத்துக்கணும். இந்த தாராவாய் ஞானத்தை வச்சுட்டான்னாக்கா ஜீவனுக்கோ ஈஸ்வரனுக்கோ யாரா இருந்தாலும் சரி அவாவாருக்கு வர்ற ஞானம் சுயம்பிரகாசமா இருக்கு அப்படின்றது சித்திச்சிடும். அப்படின்றது சித்திச்சுடுறதுனால நமக்கு எந்த ஒரு நம்ம சித்தாந்தத்துல ஹானி வராது. சரி, நாங்க கேட்டமே, இந்த விரல் தன்னுடைய நுனிய தானே தொடாதே, அதனால ஞானம் தன்னைத்தானே எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னு நாங்க கேட்டமே. அப்படின்னா அது வாஸ்தவம்தான். ஒண்ணுத்துக்கே கர்த்தృత్వం கர்மத்துவம் விருத்தம் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். தானே கர்த்தா தானே கர்மா அப்படின்னு எப்படி ஆகும்? தொடுவதும் தானே, தொடப்படுவதும் தானே அப்படின்னாக்கா தொடுவது கர்த்தா, தொடப்படுவது கர்மா, இது ரெண்டுமே தானே அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இதுவும் தவறுது. ஏன் அப்படின்னாக்கா நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், ஈஸ்வர ஞானம். ஈஸ்வர ஞானமானது தனக்குத்தானே பிரகாசிச்சுக்கும், இன்னொரு வஸ்துவையும் பிரகாசிக்க வச்சிடும். இன்னொரு வஸ்துவையும் பிரகாசிக்க வச்சு தனக்கு தானே பிரகாசிக்கும்னுட்டு சர்வஜத்துவத்தை சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு உதாரணம் தான் நேற்று கூட இவ்வளவா பார்த்தோம், தீப திருஷ்டாந்தம். ஒரு விளக்கு, விளக்கினுடைய கிரணம், இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். இது விளக்கு தானே பிரகாசிக்கிறது, இன்னொன்னுத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. அதை பார்த்து அதனுடைய ஒளி இருக்கு, அந்த ஒளியினாலும் பார்த்து நான் விளக்கு போட்டுட்டு அந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? வேண்டியது இல்லையே. விளக்கு பிரகாசிக்கிறது, அதை பிரகாசிக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லைட் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரிதான் இது தானே கர்மாவா இருக்கும், தானே கர்த்தாவா இருக்கும். அதனால இங்க விரோதமே கிடையாது. அதனால நீங்க இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டே தெரியலாம். இன்னொரு கடைசியில ஒரு விஷயம் சாதிக்கிறார். எதுவா இருந்தாலும் சரி, அபாதிதமான பிரதீதி ஞானம், அபாதிதமான ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது பிரமாணம். அபாதிதமான பிரதீதி. நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஞானம் வரைச்ச தானா பிரிக்கிறது. சதசில விஷயம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சொல்லச்ச மூஞ்சி பாருங்க பண்டிதாளர். நாம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல பரீட்சாதிகாரிகள் எழுதிருப்பா, நான் சொன்னது புரிஞ்சுடுத்து சரியா இருந்துருச்சுன்னாக்க பரீட்சாதிகாரிகள் முகம் பிரகாசமாவே இருக்கும், ரசிச்சு கேட்பா. அதே நான் சொன்னது குழைப்பு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, தவறா சொல்லிட்டேன்னாக்கா அவ மூஞ்சி அஷ்ட போனாலும் ஆயிடும். இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதையோ நான் சொல்றேன்னு சொல்றோம், ஆனால் கேட்கிறவர் எப்படி இருக்க அப்படின்னா அவன் புலமையோட கூடியனவா, அவளுக்கு என்ன ஆயிடுறது, தப்புந்தவரமா சொல்றானே அப்படின்னு ஆயிடும். அவனுக்கு குழம்பி போயிடும், அந்த பிரகாசம் வரவே வராது. எப்போ நம்ம சொல்றது சரியா மனசுல பிரகாசிச்சுட்டே இருக்க விஷயங்கள், அந்த சமயத்துல அவளுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது முகத்துல. இதுதான் சுயம் பிரகாசம், அபாதித பிரதீதி. அபாதித பிரதீதின்றது அப்படிதான். அதனால எனக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானமானது தானா பிரகாசிக்கிறது. இது அபாதிதமான பிரதீதி. இப்படிப்பட்ட பிரதீதியை தள்ளி விட்டுட்டு நீங்க இதுவே கிடையாது
அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா? சுயம் பிரகாசமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அத விபுலமாக இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சேவிக்க சேவிக்க சுலபமா போயிடும். இப்ப பாருங்க, அந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். தீத்வா வேத்மீதி சித்தா ஸ்வயம் இதர மதிவத் புத்தி லக்ஷ்மாதிதீவத் யத்வா சர்வஜ்ஞதீவத் நச மதி யுகவான் நாபி ச ஏகோ நவேதி நோச்சேத் தாராமதௌ ஸ்வா பிரதமமபி சதி நாவபுத்தேதி தீஸ்யாத் ஸ்வஸ்யாம் பிரத்தேர்விரோதோபி உபசமனமியாத் உக்ததிருஷ்டாந்த நீத்யா அப்படின்ட்டு ஸ்லோகம். தீத்வாத் வேத்மீதி சித்தா. தீத்வாத், தீத்வாத்னா ஞானமா இருக்கிறதுனாலயே இது நமக்கு தெரிஞ்சு உள்ளது. என்னன்னு தெரியுது அப்படின்னாக்கா, இது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுடும். தீத்வாத் அப்படின்னு தெரிஞ்சுடும். எப்படின்னா, புத்தி லக்ஷ்மாதி தீபத்து, ஞானத்தோட லட்சணம் விவகார ஹேது புத்தி அப்படின்னு சொல்றார். விவகார ஹேது புத்தி அப்படின்னு சொன்னாக்கா, விவகாரத்துக்கு எது ஹேதுவா இருக்கோ அதுதான் ஞானம் அப்படின்னு தெரிஞ்சு விட்டுறது. அந்த விவகார ஹேது ஞானம்னா, முதல்ல நான் கடத்தை பாக்குறேன், அதுக்கப்புறம் கடத்தை தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சின உடனேயே அயம் கட்டான்னு நான் சொல்லிடுறேன். அந்த ஞானம் எனக்கு பிரகாசிக்கிறது, உள்ளுக்குள்ள பிரகாசிக்கவே தான் நான் தெரிஞ்சு அக்ரமம் ஜானாமி, அதனாலதான் வேத்மி அப்படின்னு சாதிச்சேன். அதனால புத்தி லக்ஷ்மாதி தீவத், புத்தியினுடைய லட்சணம், ஞானத்தோர லட்சணம், அந்த மாதிரி முதலியவற்றினுடைய ஞானம் எப்படியோ, ஞானம் எப்படி அந்த லட்சணம் சொல்லச்ச, அந்த லட்சணம் நமக்கு ஸ்பிரிக்கிறதா இல்லையா மனசுக்குள்ள. ஒரு வஸ்துவனுடைய லட்சணத்தை சொன்னாக்கா, இந்த வஸ்துவுக்கு இது லட்சணம் அப்படின்னு சொன்னாக்கா, உடனே பசுமாடு இப்படி இருக்கும்னு ஒருத்தன் சொல்லிட்டான், அது நமக்கு தெரிஞ்சு விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போறோம், பசுமாடை வாங்கி வந்திருக்கான் ஒருத்தன் சொன்னான், உடனே நம்ம மனசுல அந்த பசுமாடு எப்படி இருக்கும்னு நமக்கு தோணியதுதான் இல்லையா? பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறதுன்னு அனுபவம் தான். ஏற்கனவே லட்சணம் நமக்கு தெரியும், அந்த லட்சணத்தை சொல்லிடவே அவன் சொல்றான், மாயா கௌகு ஆனீதா, என்னால பசுமாடு ஆக்ஷனாகப்பட்டது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னு அதனுடைய சம்ஸ்தானம், அது எப்படி இருக்கும் ரூபம், அதெல்லாம் அவனுக்கு தெரியறதா இல்லையா? அந்த மாதிரிதான் இதரமதிகி. இதரமதிகின்னு பிறஞானம், பிறஞானங்கள் லட்சணம் எப்படி நமக்கு பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த தபூத ஞானம் அதுவும் ஞானத்தன்மை அதுக்கு இருக்கா இல்லையா? ஞானத்தினுடைய இது தர்மம் இருக்கு, அதுக்கு ஞானத்துவம் அப்படின்னு இருக்குது. அதனால அது மாத்திரம் நம்ம வேத்மி, நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கு. நான் அறிந்து கொள்கிறேன்ற பிரயோகமும் லோகத்துல இருக்கு, வேத்மி ஜானாமி அப்படின்னு இருக்கு. அதனால ஸ்வயம் சித்தா, இந்த ஞானமானது ஸ்வயம் பிரகாசமா ஆகும். இது லட்சணத்தை சொல்லிட்டேன். புத்தி லட்சணம் எப்படி மனசுக்குள்ள பதியறதோ, எப்படி பிரகாசிக்கிறதோ, அந்த மாதிரி ஞானமும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அது கூட ஜானாமி அப்படின்ற ஞானத்தினால, அல்லது யத்வா, அல்லது வேறு விதமா சொல்லணும்னு சர்வஜ்ஞ தீவத்துக்கு, சர்வஜனான பகவானுடைய ஞானம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சர்வஜ்ஞ தீவத்து. ஏன்னா சக
அந்த சர்வஜானவன் இன்னும் மதி யுகவான், அவனுக்கு ரெண்டு ஞானம் எல்லாம் கிடையாது. முதல்ல அனைத்தையும் அறிந்து கொள்கிறான், அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டேன், அனைத்து விஷய ஞானம் எனக்கு வந்துருத்தோன்னு இன்னொரு ஞானத்தினால் அறியப்படுகிறது அப்படின்னு ரெண்டு ஞானம் அவனுக்கு வந்துருத்தோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொபர நிர்வாகம் சொல்றோம். சொபர நிர்வாகம் தானும் சித்திச்சு இன்னொன்னுத்தையும் சித்திக்க வைக்கிறது. இது சொபர நிர்வாகமா இருக்கும். அதனால அதுவே போதுமே. இது தனியா இது ஒரு ஞானம், இதுக்கு ஒரு ஞானத்துக்கு ஒரு ஞானம் அப்படி அப்படின்னு அனவஸ்தா தோரணம் வந்துடும் ஏற்கனவே சொல்றோம். அதனால அது தவறு. அப்புறம் சக நாபிச்ச ஏகோண வேதி, நாபிச்ச அதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏக ஊன வேதி, ஒண்ணு இல்லாமல் மீதி எல்லாத்தையும் அறிஞ்சிட்டவன். தனக்கு எந்த ஞானம் வருதோ அந்த ஞானத்தை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை. சர்வஜன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அறிஞ்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் அறிந்து கொண்டவன் தனக்கு எது வந்ததோ ஞானம் அதை மட்டும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஞானம் மாத்திரம் இன்னொரு ஞானத்தினால் வருதுன்னு சொல்லலாமே, அதுவும் சொல்ல முடியாது, அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னாக்க அது ஏற்கனவே பதிலாம் சொல்லிட்டோம். இது இன்னொரு தோஷம். இன்னும் சேத்தி இப்படி இல்லைன்னாக்கா தாராமதம் தாரையா வருது, ஐம்படகான்னு வருது. தாராவாயிருக்கு ஞானம்ன்றோம். ஒரே விஷயத்தை பத்தி வர்ற ஞானம் அது அனூர்த்தம். அந்த ஞானம் அது சா பிரதமம் சதி அப்பி, அந்த தாராமதி தாராவாயிக்க மதி ஞானம், அதனால ஸ்ரீலிங்கம், மதி சப்தம் ஸ்ரீலிங்கம், அதனால சா அப்படின்னுட்டு சாதிக்கிறார். அந்த மதியம் அது முதல்ல இருக்கா இல்லையா? அது முதல்ல எனக்கு கடம் தெரியும், அதுக்கப்புறம் நான் கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்த்துட்டே இருக்கேன். எந்த வஸ்துவை பாக்குறனோ அந்த வஸ்துவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். முதல் க்ஷணம், ரெண்டாவது க்ஷணம், மூணாவது க்ஷணம் போயிட்டே இருக்கிறது. இப்ப முதல்லயே எனக்கு தெரியுது, அப்பவும் தெரியுது. எனக்கு முதல்லயும் தெரிஞ்சது, அப்புறமே எனக்கு தெரிஞ்சது. இது தாராவாய்க்கு ஞானத்துல சுரூபம். அது எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துண்டிருக்காத, எல்லா சாஸ்திரக்காராலும் அதை ஒத்துண்டிருக்காது. அதனால முதல்ல இருந்தது கூட என்ன அவபுத்தா இது, நான் முதல்ல தெரிஞ்சுக்கல. இப்ப முதல் ஞானம் முதல் க்ஷணத்துல கடன் வந்தது, ரெண்டாவது க்ஷணத்திலே அயம் கடகான்னு வருது, மூணாவது க்ஷணத்திலையும் வருது. முதல் க்ஷணத்துல நான் தெரிஞ்சுக்கல, அதனால ரெண்டாவது க்ஷணத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு நான் பிரவர்த்திக்கிறான். அப்படி இல்லை. அல்லது முதல் க்ஷணத்துல தெரிஞ்சுக்கப்பட்ட ஞானம் வேற ஒரு ஞானத்தினால வந்தது, ரெண்டாவது க்ஷணத்துல தெரிஞ்ச ஞானம் இன்னொரு ஞானத்தினால வந்தது, அப்படியே அப்ப போறான். அந்த மாதிரி இல்லையே, அது இல்லைன்னா அவபுத்தா இது, நான் என்னால தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஞானம் வரட்டுமே. அந்த மாதிரி ஞானம் வரல லோகத்துல. தாராவாயி ஞானம்ன்றது எல்லாரும் ஒத்துண்டது. அதுல முதல் க்ஷண ஞானத்திலிருந்து கடைசியா நான் கண்ணை அந்த வஸ்துல இருந்து எடுத்துடுறேனோ அது பரியந்தம் எனக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஞானம் வந்துட்டேதான் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால அந்த மாதிரி ஞானம் லோகத்துல வரல. சரி, தன்னுடைய விரல் தன்னுடைய நுடைய தானே தொடாதே அப்படின்னு கேட்டமே, அதற்கு என்ன பதில் சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்றேன். சொஸ்யாம் விருத்தே விரோதோபி, சொஸ்யாம் தங்கிட்ட விருத்தி, அதுல வியாபாரம் இருக்கோ அதுல விரோதோபி, தங்கிட்ட தனக்கு தானே சுயம் பிரகாசமா இருக்கிறது, தன்னுடைய ஞானம் தனக்கு சுயம் பிரகாசமா இருக்கிறது. அது எப்படி வரும்? தானே கர்த்தா தானே கர்மா அப்படின்னு எப்படி வரும்? அறியப்படுவதும் தானே, அறிவதும் தானே அப்படின்றது எப்படி வரும்? ஏன்னா ஒண்ணுத்துக்கே கர்த்தத்துவம் கர்மத்துவம் ரெண்டும் வந்துடுறதே, அது விரோதமாச்சே அப்படின்னு கேட்டா உக்த திருஷ்டாந்த நீத்தியா, முன்னாடி சொன்ன திருஷ்டாந்தங்கள், ஈஸ்வரனுடைய ஞானம், லட்சணாதி ஞானம், அத மாதிரி தீப திருஷ்டாந்தம், இவைகள் எல்லாம் கொண்டு உபசமனம் யாத், பரிகாரத்தை, உபசமனம்னா
சாந்தமாயிடும். நீ எந்த ஆக்ஷேபம் பண்றியோ அது சாந்தத்தை அடைஞ்சிடும், பரிகாரம் அது சமாதானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால இங்க எந்த ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை, எல்லாம் சரியா போறது. அதனால தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம்ன்றது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்குது. இதுக்கு என்னென்ன உதாரணம் காமிச்ச அப்படின்னாக்க, லட்சணம், ஞானத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். ஞானத்துக்கு லட்சணம், அந்த லட்சணத்தை பத்தி சொல்லிட்டு விவகார ஞானம் சொல்றோம். அதை வச்சுட்டு சொல்லிட்டு போகலாம். அது எப்படி சுயப்பிரகாசம் ஆகுதோ அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அகம் ஜானாமி, அகம் வேத்மி அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்குது, அதை வச்சுட்டு சொல்லலாம். மூணாவது சர்வஜன், சர்வேஸ்வரனுடைய ஞானம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அதையும் ஒத்துக்கலாம். அந்த இதுலையும் இது வந்துடும். நாலாவது தாராவாயிக ஞானம், அந்த தாராவாயிக ஞானத்தை வச்சுட்டோம் சொல்லிடணும். அதனால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு விரோதமும் ஞானம் சுயம் பிரகாசம்ன்றதுல இல்லை. ஆகவே தர்மபூத ஞானம் சுயமாக பிரகாசிக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, தீத்வா வேத்மீதி சித்தா ஸ்வயமிதரமதிவத் புத்தி லக்ஷ்மாதிதீவத் யத்வா சர்வஜ்ஞதீவத் நசமதி யுகவான் நாபி சைகோணவேதி நோச்சே தாராமதோசா பிரதமமபி சதி நவபுத்தேர்திஸ்யாம் ஸ்வஸ்யாம் விரோதோபி உபசமனமயா உக்ததிருஷ்டாந்தநீத்யா. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.